பிரேஸ் தி லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆமீன். என் மகனே என் மகளே, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ நான் அதை உனக்கு செய்வேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நாம் என்ன நினைக்கிறோம், எனக்காக இவங்க ஜெபிக்கணும், இல்லை இந்த ஊழியக்காரர் ஜெபிக்கணும், அவங்க கிட்ட சொல்லிட்டா அவங்க நமக்காக வேண்டிக் கொள்வாங்க, நாம் ஜெபிக்க தேவையில்லை. இப்படி மற்றவங்களோட ஜெபத்தை எதிர்பார்த்து நாம் ஜெபிக்காமல் இருக்க பழகிட்டோம். அதனால் நமக்கு ஒரு தேவை காரியம் இல்லை ஏதாவது ஒரு காரியம் வாய்க்கணும்னா கூட யார்கிட்ட சொல்லலான்றதுல தான் கவனம் செலுத்துகிறோமே தவிர நாம் ஜெபிக்க மாட்டோம். அப்படி ஊழியக்காரங்களோ இல்லை மற்ற விசுவாசிகளோ நமக்காக ஜெபிப்பது தப்பு கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நீங்கள் ஜெபிக்கணும். நீ ஜெபி, நீ கேளு, என் மகளே நீ கேளு, என் மகனே நீ கேளு, நீ வேண்டிக் கொள்வதை நான் உனக்கு செய்வேன்னு ஆண்டவர் சொல்லுவார். வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அருளப்படும். அப்போ நீங்கள் கேளுங்க. ஏசு உங்கள் கூட தானே இருக்காரு. ஏசுவே எனக்கு இதை செய்யுங்க, இந்த உதவி செய்யுங்க, எனக்கு அற்புதம் செய்யுங்க, என்னை குணமாக்குங்க, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணுங்க, என் குடும்பத்தில் இந்த நன்மை நடக்கணும், இந்த காரியத்தை எனக்கு விடுதலை கொடுங்க. நீங்கள் கேளுங்க. ஏன்னா உங்களுக்காக சிலுவையில் மரித்தார்ல, உங்களுக்காக சிலுவை சுமந்தார்ல, உங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்துருக்கிறார்ல, அப்போ அவர் உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். என் பிள்ளை கூப்பிடட்டும், நான் அற்புதம் செய்வேன்னு காத்திருக்கிறார்ல. ஏன் நீங்கள் கூப்பிடக்கூடாது? இன்னைக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, எந்தெந்த காரியம் இருக்குது, இன்னைக்கு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. வசனத்தின்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நான் கேட்குறேன், எனக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு ஜெபிச்சு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஜெபிக்கிறீங்களா? அப்படியே உங்கள் கண்களை மூடி இருதயத்தில் கை வைத்து, ஆண்டவரே நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தின்படி நான் கேட்குறேன், நீ கேளு, நான் செய்வேன்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. எனக்கு இந்த நன்மை வேணும், இந்த தேவை சந்திக்கப்படணும், எனக்கு இந்த அற்புதம் நடக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கேட்குறேன்ப்பா, நான் விசுவாசிக்கிறேன், நான் பெற்றுக்கொள்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.